இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியினுடைய பிடி தான். இந்தியாவிலேருந்து அங்கே இங்கே நரேந்திர மோடி, அங்கே ஒரு மோடி, அவ்வளோதான். நீங்க தேர்தல் ஆணையத்தை சொல்றீங்க, மம்தா பானர்ஜி வந்து யாரையும் நம்பியற எலெக்ஷன் கமிஷனையோ அதிகாரிகளையும் நம்பி இல்லை. சரி, இல்ல மேற்கு வங்கத்துல இருந்து 500 பேர் அதிகாரிகளை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு சாதகமா பிஜேபி செயல்பட்டு இருக்குன்னு மம்தா பானர்ஜி இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, செல்ல பிறந்தகை பதில் சொல்லிட்டாரு. திமுக தரப்புல ரியாக்ஷனே வர மாட்டேங்குது. இங்க உள்ளேயும் அதே குற்றச்சாட்டு வருது. நீங்க அதை நேரடியா இல்ல கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக பிஜேபியோட. வரலாறு தெரியாதுன்னு பேசுது. தமிழ்நாட்டுடைய துரதிருஷ்டம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியாதவரெல்லாம் தலைவர் ஆகிட்டோம். பெரிய நடிகர்லாம் நீங்கள் 200 கோடி 300 கோடி வாங்குறாங்கன்னா நாங்கள் உருவாக்குறோங்க. அந்த மாதிரி உருவான நடிகரை கண்டு இன்னைக்கு அச்சப்படுகிறதா திமுக? இன்னைக்கு அச்சப்பட்டு பெரம்பூர்ல நிறைய பேர் அதே நேம்ல இறக்கி, சென்னையே இந்த வாட்டி கொஞ்சம் திமுகவுக்கு ஓட்டை விழக்கூடிய, கோட்டையிலே ஓட்டை விழும் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. நிறைய தொகுதிகள் ஃபேவரா போகும் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு கிடைத்திருக்கிற நாங்க சர்வே நடத்துனதுல பார்த்தா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலாளரும் வழக்கறிஞருமான நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான திரு RS பாரதி அவர்கள். கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அவர்கிட்ட, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் களம் எப்படி இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு சாதகமா இருக்கு. சரி, வழக்கமா ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்போது திமுக தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து நிறைய விஷயங்கள் வெளியில வரும். இந்த தடவை ஒண்ணுமே வராம ஒரே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கே. ஒரு பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடந்துட்டு இருக்கா? தேர்தல் கமிஷன் நடக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து தெரிவித்தோம். அதற்கேற்ப சில திருத்தங்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்கணும், தேர்தல் எப்படி நடைபெற வேண்டும் என்பதெல்லாம் சில திருத்தங்களை கொடுத்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முன்னெல்லாம் போஸ்டல் பேலட்டு எண்ணி முடிப்பதற்கு முன்னாடியே இந்த இவிஎம்ஐ முடிச்சிடுவாங்க. அதனால் என்னாச்சுன்னா பீகாரில் பல தொகுதிகள் அப்படி போய், அதனால் இப்போ ஒரு புதுசாக திமுக கொடுத்த யோசனை தான் தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கிட்டு, அதாவது கடைசி 2 சுற்றுகளுக்கு நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி போஸ்டல் பேலட்டை எண்ணி முடிக்கணும். ஏன்னா இப்போ 1000 ஓட்டு 100 ஓட்டு 200 ஓட்டுன்னா இதில் எல்லா விதமான தவறுகளும் அந்த போஸ்டல் பேலட்டை வச்சு தமிழ்நாட்டிலேயே ராதாபுரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த உச்சநீதிமன்றத்தில் வரலையும் போய் கவுண்டிங்கில் ராதாபுரம் தேர்தலில் அப்பாவை ஜெயிச்சுதான். அப்புறம் ஒன்று அறிவிக்காமல் அதுக்கப்புறம் 2 தேர்தல் நடந்துருச்சு, 2த்துலேயும் ஜெயிச்சு அப்பாவும் வந்துட்டார், இந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டார். அதனால் நாம் கொடுத்த யோசனையை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவுண்டிங்க்கு போஸ்டல் பேலட்டுக்கு எண்ணி முடித்த பிறகு தான் அடுத்த 2 கடைசி 2 ரவுண்டை எண்ணி முடிக்கணுன்றது. அது ஒரு திருத்தம் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி பொதுவாக இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு சொன்னோம். அதே இப்போ நாங்கள் எஸ்ஐஆரில் இந்தியா பூரா வேறு மாதிரி எடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப விஜிலண்ட்டாக இருந்து அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு இந்த தேர்தல் வாக்காளர் சேர்க்கிறதுல எல்லா விதமான ஏற்பாடும் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்ததுனால அவங்க ஒன்றும் செய்ய முடியல. சரி, அதே நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தேர்தல் அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு பல இடங்களில். ஈவன் வேட்பு மனு பரிசீலனையில் கூட அந்த மாதிரியான புகார்களை பார்க்க. இந்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதாகவே இல்லையே. யாருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது? எடப்பாடியே அவர் தாவேக வேட்பாளர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, காணாமல் போட்டார். அவர் உள்ளே போட்டு உள்ளே வச்சுருக்காரு. எனக்கு தெரியும், அதெல்லாம் செய்தியில் வரும், எந்த தெரியாது. அது எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அவருடைய நாமினேஷன் சொல்லிட்டு எல்லா நாமினேஷனையும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நடுநிலையோடு தான் எல்லோரும் செயல்பட்டுருக்காங்க. அப்படி தப்பு நடக்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து மாற்றலாம். போன முறை நாங்கள் கூட மாற்றிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அப்படி சந்தேகத்துக்குரியவர்கள்
யாராவது இருந்தால் அதை செய்யலாம். அது எலெக்ஷன் கமிஷன். அது எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியினுடைய பிடி தான். அது இந்தியாவிலேருந்து எல்லாருமே இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அங்கே இருக்கிற அங்கே இங்கே நரேந்திர மோடி, அங்கே ஒரு மோடி, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அவங்களுக்கு ஓப்பன் என்ன ஒன்றா நாங்கள் தப்பு செய்கிறோமோ இல்லை ஏதாவது இருந்தால் எலெக்ஷன் கமிஷனர் கொடுக்கலாம், நடவடிக்கை எடுப்போம். நீங்க தேர்தல் ஆணையத்தை சொல்றீங்க, மம்தா பானர்ஜி வந்து யாரையும் நம்பி எலெக்ஷன் கமிஷனையோ அதிகாரிகளையோ நம்பி இல்லை. சரி, நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம், மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. சரி, யாரை வச்சு தேர்தல் நடத்தினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், வெளி மாநிலத்திலேருந்து அதிகாரிகள் கொண்டு வந்து தேர்தல் நடத்தணும்னு எடப்பாடி சொன்னால் கூட அதுக்கு நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம். இல்ல மேற்கு வங்கத்திலேருந்து 500 பேர் அதிகாரிகளை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு சாதகமா பிஜேபி செயல்பட்டு இருக்குன்னு மம்தா பானர்ஜி, இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, செல்ல பிறந்தகை பதில் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் திமுக தரப்புல ரியாக்ஷனே வர மாட்டேங்குது. எங்களுக்கு நாங்கள் உங்களை தானே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் முக்கியம். அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி அதுக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பதில் சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் பி டீமா இல்லையான்றது தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே தெரியும். இன்னைக்கு மோடியை எதிர்த்து பேசுகிற ஒரே சிஎம் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் எல்லாருக்கும் தெரியும். வேறு யாரும் பேசுகிறாங்க? இங்க உள்ளேயும் அதே குற்றச்சாட்டு வருது. நீங்க அதாவது நேரடியா இல்ல, கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக பிஜேபியோட அப்படின்னு தொடர்ந்து தாவேகா தரப்புலையும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்படிதான் அவங்களும் அதை அணுகுறாங்க. நீங்க பீன்றீங்க, அவங்க பீன்றாங்க. யாரு பீன்? எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படல. மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த பேருமே நினைக்கிறது என்னன்னா, மோடிக்கு ஒரு தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு சிஎம் யாருன்னு சொன்னால் எம்.கே. ஸ்டாலின் தான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை போய் சொன்னாங்களே எப்படி நம்ப முடியும்? இல்லை, மம்தா பானர்ஜி சொல்லும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்களும் இண்டி கூட்டணியில் இருக்காங்க, அவங்களும் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய இருக்காங்க இல்லை ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தானே. இல்லை, அவங்க எப்பவுமே இருந்ததில்லை. அவங்க வந்து ஒரு தனி ராஜ்யம் நடத்தணும். அவங்க வந்து மோடிக்கு ஆல்டர்னேட்டாக வரணும்னு நினைக்கிறாங்க. சரி, பட் அதை வந்து ஓவர்டேக் பண்ணி ஸ்டாலின் வந்துட்டாருன்ற ஒரு பொறாமையில் கூட நம்ம அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கூட அதே பொறாமையும். ராகுல் காந்தி எங்களை பற்றி ஏன்னா அவர் ஒண்ணுமே பேசாமலே இருக்காரு. பேசிட்டு தான் இருக்காரு, எங்கே பேசாமல் இருக்காரு. ஒண்ணுமே தேர்தல் அது கூட்டணி இழுபறி அதுல கூட அவர் வந்து பேசல, எதுலையுமே அவர் கலந்துக்கவே வராரு. அவரும் பிரியங்கா காந்தியும் வர்றாங்களே, டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, டேட் கொண்டு வந்துடுவாங்க. செல்ல பிறந்தகை சொல்லியிருக்காரு, பர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க. இல்ல வழக்கமாக அவர் வந்து இந்நேரம் வந்தே பிரச்சாரமே ஆரம்பிச்சிருப்பாரு. எப்பவுமே கிடையாது. எப்பவுமே எலெக்ஷன் கிடையாது. ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான் ராகுல் வராது. ராஜீவ் காந்தி காலத்துலேருந்து இந்திரா காந்தி எங்களோட அலைன்ஸில் இருந்த காலத்துலேருந்து அப்படி தான். இந்திரா காந்தி கலைஞர் அலைன்ஸ் கூட நம்ம கடைசியாக தான் அந்த எலெக்ஷன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ராஜாஜியும் காமராஜரும் கடற்கரையில் பேசினாங்க ஒன்றா. அதுக்கு ஒரு நாள் கழித்து இந்த அம்மா இங்கே வந்து பேசிட்டு உடனே ராம்லீலா மைதானத்துக்கு போனாங்க. அதனால் இது வரலாறு தெரியாதுன்னு பேசுகிறது. தமிழ்நாட்டுடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா, தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியாதவரெல்லாம் தலைவன் ஆகிட்டான். வரலாறும் தெரியல, ஒன்றும் தெரியல, தப்பாக சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தை எழுதினார் சேக்கிடார்ன்றாங்க. செத்துப்போன உயிரோடு இருக்கிற வீராசாமியை செத்து போட்டாருன்றார் ஒரு தலைவர். இந்த மாதிரி தலைவர்களை வச்சு தமிழ்நாட்டுடைய துரதிர்ஷ்டம் என்ன பண்ண தலைவர். அதனால் வரலாறு முழுமையாக தெரிஞ்ச எங்களை போல ஒரு 60-63 வருஷமாக ஒரே கட்சியில் ஒரே கொடிக்கு இருக்கிறோன்னா வரலாறு எனக்கு தெரியும், நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி சோனியா காந்தி அலைன்ஸ் பண்ணும்போது கூட எலெக்ஷன் 4-5 நாளுக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ராகுலும் போன எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி தான் வந்தார். இல்லை, ஒரு ட்வீட்டாவது பண்ணுவார். இந்த தடவை அது கூட தொகுதி பங்கீடு நிறைவடைந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்வீட்டு கூட இல்லை, ஒரு டெலிஃபோன் கால் கூட இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஒரு நிசப்தமான. ஏதாவது வந்து இதில் விரிசல் வராதான்னு முதல்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பேசி அவங்க இதில் ஆத்மா திருப்தி அடைகிறாங்க. அதை பற்றி கவலை இல்லை. சரி, அவர் வந்து பேசின பிறகு உடனே அது அடுத்த நாள் பேசின உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வேற மாதிரி அவர் அட்டாக் பண்ணாரு. சரி, இல்லை இப்போ இந்த கூட்டணி இழுபறியிலேயே இந்த அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஜெல்லாகாத ஒரு சூழ்நிலை களத்தில் பார்க்க முடியுதா? ஏன்னா கடைசி வரைக்கும் இது எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நிர்வாகிகள் இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, சின்ன தோசையாக கொடுத்துட்டாங்கப்பா, எல்லாரையும் பிரிச்சுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. இது ரொம்ப எங்களோட பலமே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போய் இதுக்கு ஒத்துக்கிட்டோம். காங்கிரஸ் பார்ட்டியில் இப்போ இல்லை, எப்பவுமே வந்து ஒரு செக்ஷன்
தலைமையை கிரிட்டிசைஸ் பண்ணணும். தட் இஸ் அலவுட் இன் காங்கிரஸ் பார்ட்டி. எங்கள் பார்ட்டிலேயே ஏடிஎம்கே அது கிடையாது. எதாவது மீறினா அடுத்த நாளில் கட்டம் கட்டி எடுத்துருவோம். அது காங்கிரஸில் 150 வருஷமாக அது பழக்கமாக. ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கும் பிரச்சனை இருக்கும்போது அப்படி தான். காந்திக்கும் ராஜாஜிக்கும் பிரச்சனையும் இருந்தது, காந்திக்கும் நேருக்கும் பிரச்சனையாக இருந்தது. எல்லாம் ஒரே கட்சி தான் இருப்பாங்க. அது வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அதில் நாம் கருத்து சொல்ல முடியாது. அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இல்லை, இந்த தடவை திமுக தரப்பிலிருந்து கொஞ்சம் ஹார்ஷா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருந்ததுல நடுவில். மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், யார் மூர்த்தி? மதுரை மூர்த்தி சார் அமைச்சர் அவராக இருக்கட்டும், அவர்கள்லாம் பேசினாங்க. உடனே ரியாக்ஷன் பண்ணதை பார்த்தோம். மூர்த்தி அவர்களும் பேசினாரு. 11 சீட்டுன்னு பேசப்பட்டது உங்க சைட்ல இருந்து. அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். காங்கிரஸோட கூட்டம் ஏறக்கூடாது 80ல் பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி தான் எங்களை ஜெயிலில் எல்லாம் வச்சாங்க. நானே ஜெயிலுக்கு போனவன். ஓப்பனாக சொல்கிறேன், இந்திரா காந்திக்கு ஓட்டு போடணும்னு எங்கள் அம்மாவை கேட்டபோது நான் போய் போடும்போது என்ன ஜெயில் வாசல் நிற்க வச்சுக்கல ஓட்டு போட சொல்கிறேன்னு கேட்டாங்க தான். இந்த மாதிரி இருந்தது, எல்லாம் இருக்கும். ஆனால் கடைசி நெட் ரிசல்ட் என்னாச்சு? தலைவர் சொல்லி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்னொன்று எல்லாம் மறைஞ்சு போச்சு. பெரிய வெற்றி பெற்று இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால் ஒரு கூட்டணி அமைகிற போது கேடர்ஸ் அஃபெக்டட். அந்த தொகுதி போகிறவங்க 10 வருஷமாக அவங்க அந்த தொகுதி அவங்களுக்குன்னு வேலை செஞ்சுருப்பாங்க 5 வருஷமாக. அது போதும். இந்த மாதிரி கொஞ்சம் மன கஷ்டம் இருக்க தான் செய்யும். இப்போ அது அனௌன்ஸ் பண்ணுற வரையில் இருந்தது. தலைவர் இப்போ டூர் கிளம்பின பிறகு எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையுமே ஒரு சரள பிரச்சனையும் இல்லையே. நிச்சயமாக முதல்வருக்கு இல்லை, ஆனால் அமைச்சர்கள் சில இடங்களில் மக்களாலேயே நிராகரிக்கப்படக்கூடிய காட்சிகள், மக்கள் அவர்களை விரட்டடிக்கிறாங்க அப்படின்லாம் வீடியோஸை நம்ம பார்க்குறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நடந்தது, சிவசங்கர் அவர்களுக்கு நடக்குது, அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு நடக்குதுன்னு பார்க்கும்போது கணத்தில் அதிருப்தி இருக்கும். இல்லை, இப்போ இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் இப்போ போன வாட்டி கூட தான் இருந்தது. சரி, எடப்பாடி ஜெயலலிதாவே ஒரு பக்கம் போகக்கூடாதுன்னெலாம் இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் சில அவங்க கொடுத்துருக்கிற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கும். காரணம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அப்படி போகும்போது எதிர்கட்சிகள் செய்ய தான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குறோம், உண்மையெல்லாம் ஓட்டு கேட்க போகும்போது ரொட்டீனாக ஒரு கோரஸ் இருக்கும். இவ்வளோ நாள் எங்கே போயிருந்து இப்போ தான் கண்ணு தெரியுதா, இப்போ தான் வந்தீங்களா, அந்த கோரஸ் இருக்கும். அந்த கோரஸ் இந்த எலெக்ஷனில் இல்லை எங்களுக்கு. மற்றவங்களுக்கு தான் தெரியல, எங்களுக்கு இல்லை. ஒருத்தர் 2 பேருக்கு ஏதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு நல்ல திட்டம் கொண்டாந்துருப்பாங்க. இப்போ ஒரு ரோடு போடணுன்னா ஒரு 10 வீடு இடிச்சிருப்பாங்க. அந்த வீடு இடிக்கப்பட்டவன் நிச்சயமாக எதிர்க்க தான் செய்வான். ஆனால் இந்த ரோடு போட்டு யூஸ் பண்ணி ரோட்டில் போகிறான் பார், அவன் நினச்சி பார்க்குறதில்ல. இந்த ரோடு இவ்வளோ பேருக்காக போட்டாங்களேன்றது பெனிஃபிஷரியை நினச்சி பார்க்குறதில்ல, அஃபெக்டட் தான் பார்ப்போம். அது தட் இஸ் இன்இவிட்டபிள். நீங்கள் சொன்னீங்க, அதாவது தலைமை ஒன்று சொன்னாக்கா நாங்கள்லாம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவோம், இங்கே நாங்கள் அதை பார்க்க முடியாது திமுகவில் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த தடவை வேட்பாளர் இதுலேயே மகன் அப்பாவுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரியான வேட்பாளரே மாற்றக்கூடிய காட்சியை அமைச்சர் காந்தி அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இது திமுக நடந்தது. நானே இல்லை, தலைவர் தேர்ந்தெடுத்தது மகனை, ஆனால் அப்பா அங்கே போகிறாரு. மாற்றல் என்பது திமுகவில் ஒவ்வொரு தேர்தலில் நடக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றுவாங்க. இப்போ அப்பா போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னா கண்ணுக்கு தெரிஞ்சு தோக்குதுன்னு சொல்லும்போது அது எப்படி விட்டு கொடுக்க முடியாது. அது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாற்றலாம். மாற்றுறதுன்றது தப்பே கிடையாது. நானே என்னுடைய வேட்பாளர் நானே 86ல் முதல்ல சேர்மனை எனக்கு பதில் இன்னொருத்தர் தான் அறிவித்தாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு ஒரு நாமினேஷன் டேட்டுக்கு முன்னாடி என் பேர் அறிவித்தாங்க மாற்றி. அதுக்கு பிறகு 4 முறை நான் சேர்மனாக வந்தேன். இல்லை, அறிவிக்கப்படலாம் சார், ஆனால் நம்மளே மாற்றிக்க முடியாதுல்ல. நானே நீங்களும் மாற்றிக்கலாம். அண்ணன் தம்பி கூட மாற்றிருக்கிறோம், சில நேரங்களில் மாற்றிருக்கிறோம். ஒப்புதல் இன்றி மாற்றிக்கலாம். சில இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதில் ஏதாவது ஒரு ஃப்ளா இருந்திருக்கும். அது எதிரிக்கு தெரிஞ்சிருக்காது. எலெக்ஷன் பெட்டிஷனில் போட்டு எலெக்ஷனை வித்ட்ரால் பண்ண டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு கூட எதனா இருந்ததுன்னா அந்த ஆன்டிசிபேட் பண்ணி மாற்றுறது உண்டு. அதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கிறதாம்மா. இதில் ஒன்றும் பெருசாக வேறு ஏதாவது அவர் ரிவர்ட் பண்ணி சுயேட்சையை போட்டு தகராறு பண்ணியிருந்தாருன்னு பார்க்கலாம்.
வித் கன்சென்ட் தானே. அதே மாதிரி தாம்பரம் தொகுதியிலையும் நம்ம ஒரு டிசென்ட்டை பார்த்தோம். சார் ராஜா அவர்கள் பணியாற்றிய தொகுதி, அங்கேயும் ஒரு இல்ல அது களத்துல எதிரொலிக்காதா சார்? இது உங்களுக்குள்ள அது தலைவர்களுக்குள்ள அது சரியாயிடும், ஆனா தொண்டர்களுக்குள்ள அது சரியாகும். அதாவது வந்து ராஜாவுக்கு வந்து 10 வருஷம் சேர்மன் இருந்தார், 20 வருஷம் எம்எல்ஏ இருந்தார். அவருக்கு சீட்டு கொடுத்த போதே முதல்ல இதே போல பிரச்சனை இருந்தது. கண்டியப்பன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த நகர இவரை வளர்த்தவரே அவர் தான். இவரை வந்து உருவாக்குனவரே அந்த கண்ணியப்பன் தான். சரி, அவருக்கு வந்து சேர்மன் சீட்டு கொடுக்காம 96 இவர் கொடுத்தாங்க. அவர் யாருன்னு சொன்னால் ஏடிஎம்கே பிழிஞ்ச நேரத்தில் அவர் நகர செயலர் இருந்து அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே ஏடிஎம்கே ஓட போயிட்டாங்க. முனுவாதி அவர் கூட வந்து வைஸ் சேர்மன், எல்லா கவுன்சிலர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் தனியாக நின்னார். அவருக்கு 86 சேர்மன் ஆனார். 96 அவரை மாற்றி ராஜா கொடுத்தாங்க. இதே போல் அன்றைக்கி யாரோ இவங்க வந்தவங்களோ அதை நான் இப்போ நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நான் கேட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இவருக்காக வாதாடுறாங்களே, அது மாதிரி ஒரு 2 நாள் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ சரியாயிடுச்சு. நாமினேஷன் எல்லாம் போய் பார்த்தாங்க, செயல்வர் கூட்டம் நடந்துச்சு, ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவும் போகிறாரு, அந்தமும் போகிறாங்க. அதே நேரத்தில் இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, பாருங்கள் வேட்பாளர் பட்டியலில் பாருங்கள் 19-20 பேர்கிட்ட அதிமுகலேருந்து வந்தவங்களை தாங்க இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வேற ஆளே கிடைக்கலையா? அதிமுகலேருந்து வந்தவங்க தான் வேட்பாளர்களாக இருக்கணுமா? திமுகலையே இவ்வளோ காலம் இருக்காங்களே, அப்படி கூடவா கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்குறாரு. அப்படி பார்த்தா எங்கள் கட்சியிலேருந்து போனவர் தான் எம்ஜிஆர், நாங்கள் உருவாக்குனவர் தான். 77 யார் யார் மேலே புகார் சொன்னாரோ, நாவலர் மேலே சொன்னார், பாவுசா மேலே சொன்னார், ராஜாராம் மேலே சொன்னார், சத்யவாணிமுத்து மேலே சொன்னார், பன்ருட்டி ராமச்சந்திரன் மேலே சொன்னார். எல்லாரும் அங்கே போனவொன்னே எம்ஜிஆர் அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாரு, அவங்க கூடவே இருந்தவங்களுக்காக கொடுத்தாரு. எத்தனை பேர் பந்திக்க வச்சுருந்தார். எம்ஜிஆர் 77 வந்த உடனே கட்சி ஆரம்பித்த போது இருந்தவங்களை கொடுத்தாரா? இங்கேருந்து திமுகலேருந்து எம்ஜிஆர் நீக்கினவரே நாவலர் தான் கட்சி விட்டு பொதுச்செயலாளராக போய் சேர்ந்தவுடனே அவர் ஆத்துக்கு இல்லையா? இதெல்லாம் வரலாறு எடப்பாடிக்கு தெரியாது. ஏன் எஸ்எஸ் சந்திரன் இங்கே வந்து திமுக இருந்தார், மதிமுகவில் மேயராக நின்னார். அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்களா அந்த அம்மா ஜெயலலிதா? திமுகலேருந்து போனவங்க எத்தனை பேர் சீட்டு கொடுத்தாங்க? எத்தனை எம்எல்ஏ என்னால் பட்டியல் காட்ட முடியும். ஆகையினால் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த மட்டும் திமுக அண்ணா திமுக வித்தியாசமே கிடையாது. ஒன்று சேர்ந்துரும் சொல்கிறாங்களே, ஒரு கட்டத்தில் 2 கட்சியுமே ஒன்றா. பல முறை சொல்லியிருக்காங்க பங்காளிங்க. இது அண்ணா ஆரம்பித்த கட்சி, அது அண்ணா பேரில் நடத்தப்படுற கட்சி, அவ்வளோதான். இது அண்ணா ஆரம்பித்த கட்சி, அது அண்ணா பேரில் அவங்க கட்சி நடத்துகிறாங்க, அவ்வளோதான். ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. இங்கே நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் இங்கேருந்து அங்கே தான் போவாங்க, அங்கேருந்து இங்கே தான் வருவாங்க. எத்தனையோ பார்ட்டி இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது, பாரதிய ஜனதா இருக்குது, இப்போ எத்தனையோ கட்சி இருக்குது, யாரும் போக மாட்டாங்க. இல்லை, இது ஒரு சந்தர்ப்பவாதம் மாதிரி தானே. இந்த தேர்தலுக்கு இந்த கட்சியில் இருக்கிறது, அந்த தேர்தலுக்கு இந்த அடுத்த கட்சிக்கு போகிறது அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்குது அப்படின்னா. நரேந்திர மோடி மந்திரி காலம் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல போகல. நரேந்திர மோடி மந்திரி சபையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ஒரிஜினல் பிஜேபிக்காரங்க? எல்லாம் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்கன்றீங்க மொத்த பேர். அதனால இதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்களா, எங்களுக்காவது 2 பேரும் ஒன்று. நாங்கள் அதான் நான் இப்போ இல்லை, பல முறை சொல்லிடுறேன். அதிமுக எங்கள் பங்காளி, பிஜேபி தான் எங்கள் பகையாளின்னு இருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். பிளட் ஸ்டிக்கர் தான் வாட்டர்னு எங்கள் தம்பி தானுங்க. எங்கள் பங்காளிக்காக விட்டு கொடுக்கவும் தயார் அதிமுக. அதனால தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய வேட்பாளர்கள் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. கீழே இருக்கிற தொண்டர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. தொண்டர்கள் இல்லை, வேட்பாளர்கள் களத்தில். மேலே இருக்கிற தலைவர்களுக்குள்ள தான் இப்போ இருக்க தவிர, கீழே இருக்கிற தொண்டர்லாம் ஜெயலலிதா செத்த பிறகு அண்ணன் வந்தான்னா நான் வந்தான்றான். இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நான் சேர்மனை 4 முறை ஜெயித்தேன். வெஹிமெண்ட்டாக என்னை எழுத்துவாடு செஞ்சவங்களாம் இந்த முறை இந்த ஓரணியில் தமிழ்நாடு போகும்போது தெருத்தருவாக போகும்போது ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலோட வீடு. சரி, இது எங்கே சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு போயினா இருந்தபோது அவங்க வீட்டில் இருக்கிறப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏன்னா எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியல, சேர்க்க மாட்டேங்கலான்னு. வாமான்னு அவர் எதுலையோ இல்லாத குடும்பத்தில் சேர்ந்தாங்க. அவர் மட்டும் ஆனால் நான் கவுன்சிலராக இருந்துட்டு அந்த கட்சியால் நான் சேர முடியாது. அதனால் கேடர் கீழே இருக்கிறவங்க நல்லா, அதனால தான் இந்த ஸ்ட்ரென்த்து. ஸோ திமுக தான் அதிமுகவை கரைக்குது. நீங்கள் பிஜேபியை குத்தம் சொல்கிறீங்க, திமுக தான் கரைச்சி. திமுகனுடைய கொள்கையும் அவர்களை கரையை வைக்குது. கரைக்கிறதுக்கு கரையை வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது.
சரி, இப்போ இன்னும் நம்ம தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்த்தா எப்பயுமே திமுகவோட தேர்தல் அறிக்கை கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கும், கதாநாயகன் கதாநாயகின்லாம் சொல்லுவோம். பட் இந்த தடவை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தோம். ஒரே ஒன்றை தவிர வேற எதுவுமே ஒரு கேட்சிங்காகவே இல்லையே. எல்லாமே முடிஞ்சு போச்சேம்மா. நாங்கள் இலவச டிவி கொடுப்போம்னு எல்லாம் ஒரு அது ஒரு திட்டத்தோட விரிவாக்கமாக தான் தெரியுது கண்ணுக்கு. திமுக அண்ணா சொன்னது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுவோம். ஏழைக்கு வந்து கனவாக இருந்த கலர் டிவி கொடுத்துட்டோம். ஏழைக்கு கனவாக இருந்த கேஸ் கொடுத்துங்க, சிலிண்டர் அடுப்பு. மோடி அவர்கள் திட்டம் சார், சிலிண்டர் இல்லை சிலிண்டர் முதல்ல கலைஞர் தான் கொடுத்தாரு இலவச அந்த அடுப்பு. அது கொடுத்த பிறகு, அடுப்பு வந்த பிறகு தான் சிலிண்டர் வந்துச்சு, கொடுத்தோம். அதே போல் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேணும். இப்படி பல திட்டங்கள் கொடுத்தாங்க. குடிசை மாற்று வாரியன்றது உருவாக்குனதே நாங்கள் தான். சென்னையில் உங்களுக்கு என்ன வயசு, இப்போ வயசு கேட்கக்கூடாது லேடியை. எனக்கு நாங்கள் அது என்னை விட நீங்கள் வந்து என் பேத்தி வயசு தான் இருக்கும் உங்களுக்காக. ஐஎம் 79. அதனால் 60 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எங்கே பார்த்தாலும் நீங்கள் பீச் ரோடு போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த 4 ஷோர் எஸ்டேட் குடிசை, சீனிவாசபுரம் குடிசை, டொம்மி குப்பம் குடிசை, சீனிவாசபுரம் குடிசை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குடிசை, குயில் தோப்பு, அந்த தோப்பு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓஷியானிக் ஹோட்டல் ஒன்று மட்டும்தான் பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும், தவிர மற்றது எல்லாம் குடிசையாக தான் இருக்குது சென்னையில். சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு 2 சைடும் பார்த்தா வெறும் குடிசையாக தான் இருக்கும். நீங்கள் ரயில்வே ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தீங்களா, நான்லாம் 1959 ஸ்கூலுக்கு போவேன். அப்போ எங்கள் ஊரில் ஹைஸ்கூல் கிடையாது, எக்மோருக்கு வந்து தான் படிக்கணும். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் 2 சைடும் குடிசையாக தான் இருக்கும். இன்றைக்கி எங்கேயா அந்த குடிசை இருக்கா? எல்லா குடிசையும் ஒழிச்சது திமுக. குடிசை மாற்று வாரியத்தை கலைஞர் கொண்டு வந்து ஏற்படுத்தினா இன்றைக்கி வந்து குடிசையே இல்லாத சென்னையாக இருக்குது. நீங்கள் டெல்லியை போய் பாருங்கள் எப்படி வாழறாங்க, ரோடில் படுத்து தூங்குறாங்க. ஆனால் சென்னையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாததுக்கு காரணம் இந்த தடவை ஆட்சி அமைத்த பிறகு குடிசை மாற்று வாரியம் பேரெல்லாம் நம்ம மாற்றணும் எல்லாம் செஞ்சப்பட அந்த செயல்பாடுகள்ன்றது அந்த இடத்துல ரொம்ப கம்மியா. இந்த தேர்தல் அறிக்கையில தான் திரும்பியும் அதெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி ரிப்பீட் ஆயிருக்க மாதிரி. பெரும்பாக்கத்தில் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டிருக்காங்க. கோட்டூர்புரத்தெல்லாம் அந்த காலத்தில் கட்டும்போது லிஃப்ட் கிடையாது. இப்போ கேட்டட் கம்யூனிட்டியில் பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் தான் லிஃப்ட் வைப்பாங்க. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் லிஃப்ட் இருக்குது. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் பெரும்பாக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. அதனால் எது தேவையோ எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கிட்டாங்க, இலவச அடுப்பு கொடுத்துட்டோம், இலவச டிவி கொடுத்துட்டோம். அப்புறம் அந்த அம்மா வந்து ஃபேன் கொடுக்குறேன்னுச்சு, ஃப்ரிட்ஜு கொடுத்துருன்னா அது மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. அதனால புதுசாக வாங்குறதுக்கு சார் நீங்கள் கொடுத்தது மட்டும் இருக்கு, அவங்க கொடுத்தது போயிடுச்சா? நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. கலைஞர் கொடுத்த கலைஞர் டிவி இன்னும் இருக்குது. அந்த அம்மா கொடுத்த மிக்ஸி இருக்குதான்னு கேளுங்க. ஆடு மாடெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அதெல்லாம் ஆடு மாடெல்லாம் பிரியாணியாக போச்சு சார். ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் பிரியாணியாக போயிடுச்சு. அதனால இப்போ அந்த இல்ல அதனாலதான் அதை பத்திலாம் பேசாம திரும்பியும் அறத பழச 64 65ல மும்மொழி கொள்கை திணிப்பு அதெல்லாம் எடுத்து இப்போ பேசுறீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு இளைஞர்களை எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு? ஏன்னா அந்த மாதிரி அந்த பழைய விஷயங்களே இப்ப பேசுற மாதிரி இருக்கு. பழைய விஷயங்கள் தாங்க எங்களுக்கு அடிப்படையே அதுதான். காரணம் என்னன்னா, மும்மொழி கொள்கையால் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்குதுன்றது நாங்கள் தெரிய வைக்கணும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த உலகத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படித்தவங்க தான் உலகம் பூரா பெரிய இடத்துல. சுந்தர் பிச்சை எங்கே படித்தார்? யார் சுந்தர் பிச்சை? உலகத்திலே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் இங்கே அசோக் நகரில் தான் படித்தார், எங்கள் பீரியடில் தான் படித்தார், இருமொழி கொள்கை தான் படித்தார். இன்றைக்கி உலகத்தில் அதிக சம்பளம் வாங்குறார். நீங்கள் லண்டன் எடுத்துக்கிட்டாலும் சரி, கனடாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கே போனாலும் அது கம்யூனிட்டி பிராமணாக இருக்கலாம், ஆனால் படித்தது தமிழ்நாடு. இந்த இருமொழி கொள்கையை படித்தவங்க தான் இன்றைக்கி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் இருந்தாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இம்ப்ளிமெண்டட் பை சிஎன் அண்ணாதுரைன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் இருந்தாங்க. அதாவது காரணம், இங்கிலீஷை நாம் பேசுகிற இங்கிலீஷுக்கும் வடநாட்டில் பேசுகிற இங்கிலீஷுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால நம்மளை இங்கிலீஷ் அவன் ஏற்றுக்கிட்டு நம்ம உடனே கொடுக்குறான். அமெரிக்காவுக்கு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். அமெரிக்காவில் இருக்கிறவங்க, லண்டன் கனடாவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, எனி ஃபாரின் கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா
எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்பான். அது காரணம் இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்ம் இல்லை. இல்ல அப்படி முழுமையா இல்லையே, நம்ம கல்வியில முழுமையா இல்லையே சார். நம்ம சில ஸ்கூல்ஸ்ல மும்மொழி கொள்கை இருக்கு, சிலதுல இருமொழி கொள்கை இருக்கு. இன்னைய ஜெனரேஷனுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, இது 65க்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் தெரியாது. 65க்கு முன்னாடி நான்லாம் 1964 62 வருஷத்துக்கு முன்னாடி ரிசல்ட் பாஸ் பண்ணேன். நான் ஹிந்தி படித்து எழுதினேன் எக்ஸாமில், கம்பல்சரி. அது இப்போ கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் பாதி தேட்டரில் ஹிந்தி படம் தான் வேணும். மினர்வார்னு ஒரு தேட்டர் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த தேட்டர் இந்த ஸ்டார் தேட்டர் வெறும் ஹிந்தி படம் தான். இங்கே குளோப் தேட்டரில் ஹிந்தி படம் தான் ஓடும். ஆனந்த் தேட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படம் ஹிந்தி வரும். அவ்வளோ ஹிந்தி தெரிஞ்சிட்டு இருந்த குழந்தைங்க ஹிந்தி தெரிஞ்சு கூடாம பண்ணிட்டீங்களா? அப்படி கேளுங்க. அந்த ஹிந்தி இன்னைக்கு இல்லை. தமிழ்நாட்டில் ஹிந்தி படமே எந்த தேட்டர்லையும் ஓடலை. சரி, தமிழ்நாட்டில் ஹிந்தியே ஓடலை. அதனால தான் இன்றைக்கி சில பேர் வந்து பெரிய நடிகர்லாம் இன்றைக்கி 200 கோடி 300 கோடி வாங்குறாங்கன்னா நாங்கள் உருவாக்கணும். மகாராஷ்டிரா என்னாச்சு? பாம்பேயில் மராட்டி மொழியில் படம் இல்லைன்னு இன்றைக்கி கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி, ஹிந்தி டாமினேஷன் தானே. இங்கேயும் நாங்கள் சைலண்டாக இருந்தோமா, இங்கேயும் ஹிந்தி படம் வந்து அபிதாப் பச்சன் படம் தான் ஓடி இருக்கோம். ஜெயபாதிரி படம் தான் ஓடி இருக்கும். சரி, ஹிந்திக்காரன் பேர்லாம் எனக்கு தெரியல. அந்த மாதிரி உருவான நடிகரை கண்டு இன்னைக்கு அச்சப்படுகிறதா திமுக? அதுதான் திமுக இன்னைக்கு அச்சப்பட்டு பெரம்பூர்ல நிறைய பேர் அதே நேம்ல இறக்கி அந்த அறியாமல் இருக்கிற பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இப்ப இளைஞர்கள் வந்து மது கிண்ணத்துல விழுந்து வண்டு போல இருக்கிறாங்க. அந்த வண்டை எடுத்து விட்டு தெளிய வைக்கிறதெல்லாம் சொன்னாதான் புரியும். எங்களால் தானே அவன் பணக்காரனானா, நாங்கள் இல்லைன்னா வந்து சினிமாவில் டம்மி வேஷம் கூட போட்டுக்க முடியாது. இங்கே ஹிந்திக்காரன் படம் தான் ஓடி இருக்கும். தமிழ் படம் ஓடுறதுனால தான் 200 கோடி எந்த நடிகராக இருந்தாலும் சரி. காரணம் தமிழ்நாடு பூரா தமிழ் படம் இல்லைன்னா இவங்களுக்கு யார் கொடுப்பான் 100 கோடி? அபிதாப் பச்சனுக்கும் இந்த புதுசாக இப்போ யாராவது நடிகன்னு தெரியல எனக்கு. சினிமா எம்ஜிஆர் கட்சி விட்டு போன பிறகு சினிமா பார்க்குறத விட்டேன். நான் பார்க்குறது கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். எம்ஜிஆர் திமுகன்னு போன பிறகு சினிமாவுக்கும் போனது கிடையாது, தேட்டருக்கும் போனது. படங்கள்லாம் கூட பார்க்கறது இல்லையா? நான் யார் படமும் பார்க்குறது, நான் பார்க்குறது ஓப்பனாக சொல்கிறேன். பார்க்குறது கிடையாது. பார்ப்பேன், டிவியில் எதனா இருந்தால் நான் பார்ப்பேனே தவிர சினிமா தியேட்டருக்கு போய் பழக்கமே. காரணம், என்னைக்கு ஒரு நடிகர் இந்த கட்சியை நான்லாம் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன், வேறு எந்த படமும் பார்த்தது கிடையாது. ஆகினால இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. சரி, சொல்ல வைக்கணும். அது ஒரு வாரம் இல்ல. நிஜமாவே அவரை கண்டு பயப்படுதா திமுக? பயப்படல. தாவேக்கான் பேர் சொன்னாவே நடுங்கிற மாதிரி. அந்த மாதிரி நீ இப்போ ஊடகங்களும் பத்திரிகையும் சும்மா தேவையில்லாமல் ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்க தவிர அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பெருசு. இதை விட பெருசுலாம் பார்த்து பழக்கம். நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இல்ல, ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து வழியா தான் கரூர் சம்பவமே நடக்குது, இவங்க 2 அமைச்சர்கள் வழியா அவர் அரசியலுக்காகத்தான் இது நடைபெற்றது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. ஆதவ அர்ஜுனா பற்றிலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். அவனா ஒரு கேரக்டர், அவர் போய் எனக்கு பதில் சொல்றேன். இங்கதான் இருந்தாரு சார், திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாரு, விசிகாவுல இருந்தாரு, இங்கேயே ஒரு பல வருடங்களா பயணித்தார். எங்க கிட்ட பயணிக்கவும் இல்லை அவர். ஒன்று திமுக கொள்கை பரிசீலனை இருந்தார் அவரு. எனக்கே அவர் திமுக எப்படி தேர்தலில் நடக்கணும்னு வழிவகுத்து கொடுத்த இடத்துல இருந்தார். சத்தியமா சொல்றேன், திமுகவுடைய அமைச்சர் நான் கலைஞர் கூட 50 வருஷம் இருந்தேன், தளபதியோட இருந்தேன், எல்லாரோட இருந்தேன். அது ஒரு கருப்பா சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் பர்சனை பற்றி இப்போ கேட்குறீங்களே. 2 கோடி 2.5 கோடி மக்கள் ஒரு ஆளாக இங்கே ஒரு மூலையில் இருந்து போகிற ஆளை பெரிய ஆளை மாதிரி நீங்கள்லாம் ஆக்குறீங்க, அவ்வளோதான். சரி, எங்களுக்கு அவரெல்லாம் பெரிய மனுஷன் கிடையாது. சரி, அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. டு பி ஃப்ராங்க் வித் யூ. அவருக்கு எனக்கு எப்படி அடையாளமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதனால் யாரை கண்டா நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில். 80 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஜனங்க பூரா, விவசாயிகள் பூரா அவர் பக்கம் தான் இருந்தாங்க. அவருடைய ஸ்ட்ரென்த்தை பவரை பார்த்து பயந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தார் பெங்களூரில். அவர் இந்திரா காந்தி அம்மா டெல்லியிலேருந்து போய் பார்த்தாங்க, எம்ஜிஆர் போய் பார்த்தார், கலைஞரும் போய் பார்த்தார். இன்றைக்கி அந்த கட்சி இருக்குதா? உங்களுக்கு தெரியுமா? நாராயணசாமி நாயுடு ஒருத்தர். அதான் அதே தான் இவங்களுக்கு அந்த கூட்டங்கள் சேரும். ஆனால் திமுக 76 வருஷமாக
ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமையும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது. இன்னொரு ஃபேக்டர் வேற, மூன்றாவதாக ஒரு கட்சி வந்திருக்கிறது, அவருக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கிறது. அது எப்படி பிரிக்கும்னே தெரியல வாக்குகளை. ஸோ யாரோட வாக்குகள் அங்கே அதிகமாக போகும்னு தெரியல. தொங்கு சட்டப்பேரவைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்ல. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க. அதாவது எந்த காலத்திலும் சரி, ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி. இந்த நடுநிலையாக ஓட்டு போடுற பழக்கம் தமிழ்நாட்டு கிடையாது. சரி, அதே கன்னியாகுமரியில் என்ன முடிவோ அதான் சென்னை ராயபுரத்தில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லை, சென்னையே இந்த வாட்டி கொஞ்சம் திமுகவுக்கு ஓட்டை விழக்கூடிய, கோட்டையிலே ஓட்டை விழும் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. நிறைய தொகுதிகள் ஃபேவரா போகும் சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற நாங்கள் சர்வே நடத்துனதில் பார்த்தா எந்த விதமான பாதிப்பு எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். சரி, அதே நேரத்தில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பகிர்வுன்ற ஒரு குரல் நிறையவே இப்போ கேட்க தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டோமே. ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணணும்? ஏன் கொடுக்கறது தானே மக்கள், அதுதானே சமூக நீதி, சமத்துவம் அதுலேயும் இருக்குல்ல. அதில் சமத்துவம் கிடையாது. ஏன் சார்? அது சந்தர்ப்பவாதம் மட்டுமல்ல, குழப்பத்துக்கு தான் முடியும். தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா 2006லயே திமுகவுக்கு மைனாரிட்டி தான் கொடுத்திருக்காங்க, மெஜாரிட்டி கொடுக்கல. அப்ப கூட அந்த கூட்டணி மக்கள் அதை விரும்பி இருக்காங்க. ஆனா திமுக அதை அழகா டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டா நாங்க சொல்லிட்டோம். இல்லைன்னா கலைஞர் ஆட்சி நீடிச்சிருக்க மாட்டோம், ரிசைன் பண்ணிட்டு திருப்பி போயிருப்போம். ஏன்னா இங்க எப்பவுமே இந்த ராஜாஜி முதல்ல 52 எலெக்ஷன் நடந்தது. அப்போ இதே சூழ்நிலை தான் வந்துச்சு. அப்போ கூட ராஜாஜி கூட்டணி மந்திரி சபை அமைக்கலை. ஒரு கட்சி இந்த காங்கிரஸில் சேர்த்து ராமசாமி பொடையாச்சி, MM மாணிக்கவேல் நாயக்கரையும், காமன்வெல்த் பார்ட்டியும், உழைப்பாளர் கட்சியும் காங்கிரஸ் ஆக்கி 2 மந்திரி பதவி கொடுத்து தான் சேர்த்தார் ஒழிய அவரோட பெரிய சாணக்கியர் இந்திய அரசியல் இருப்பதான் நான் ஏற்றுக்கொள்ள தயாராகலை. அவர் கூட என்ன சொன்னார்னா, அவரை கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், கவர்னராக இருந்தவர். அப்போ சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கணும்னு சொன்னபோது அவர் போட்ட கண்டிஷனே தான், நாட் கோலிஷன் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட். அந்த பார்ட்டிகளை சேர்த்து 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்து காங்கிரஸ் ஆக்கி தான் இங்கே ஃபஸ்ட்டு அசம்பிளி எலெக்ஷனே முதல் கம்யூனிஸ்ட் தான் வந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் அது பிரித்து ஆந்திரா பிரிஞ்சு போன பிறகு கம்யூனிஸ்ட் போயிடுத்து. அதனால் இங்கே அதுலேருந்து 52 தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்களா, இது வரல, ஒரு வாட்டி கூட அது வரல. 80ல் அப்படி தான் வந்தது ஜனங்க மத்தியில். 110 நாங்கள் 110 போட்டிட்டோம், காங்கிரஸ் 110 போட்டோம். எம்ஜிஆர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மிசரபிளாக தோக்குறாரு. அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நாங்கள் மிசரபிளாக தோக்குறோம். காரணம் என்னென்னா 110 இவங்க காங்கிரஸும் டிஎம்கே கோலிஷன் கவர்மெண்ட் வந்துன்னா நீடிக்காது, தகராறு வரும், பிரச்சனை வரும். அதனால் எம்ஜிஆருக்கே போட்டு வந்தாங்க. அதனாலதான் ரொம்ப இல்ல, அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாதுன்னு தான் சின்னத்துல, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடும்னு கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, உதயசூரியன் சின்னத்தில்னு சொன்னால் கட்சிக்காரன் தூண்டு ஒரு கட்சி சிம்பிள்ன்ற உணர்வோடு வேலை செய்வான். அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் இருக்கும்போது கொஞ்சம் அது செல் பண்ணுறது கஷ்டம். ஜனங்க மத்தியில் 2 சின்னத்துக்கு தான் மக்கள் மத்தியில் இப்போ செல்வாக்கு தெரிஞ்சிருக்கு. அறிமுகமான செல்வான்னு கூட சொல்ல முடியாது, அறிமுகமான சின்னம். ஒன்று உதயசூரியன், இன்னொன்று ஏடிஎம்கேனுடைய சின்னம். இது 2 தான். அதில் நிற்கிறது அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க, நாமளும் அப்படி தான் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, இந்த சின்ன பார்ட்டிகளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. திமுகவோட எந்த மேஜர் பார்ட்டி தான் இன்னும் சின்ன போது அவனுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் தான் எலெக்ஷன் ஒர்க்கை ஈஸின்னு பண்ணுறதுக்கும் வெற்றி பெறத்துக்கு சுலபமான வாய்ப்புக்காக தான் அது கொடுக்குறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலேயும் நாங்கள் அப்படி தான். மாப்போசி 67 எலெக்ஷன்லேயே மாப்போசி தமிழரசு கட்சி தலைவர், தமிழரசு கட்சி தலைவர் அவரே உதயசூரியன் சின்னத்தில் தான் தியாகராய நகரில் போட்டிட்டார். இல்ல, அந்த அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு திருமாவளவனே சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்களுக்கு அது சின்னம்ங்கிறது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது, அதுக்கு மதிப்பு கொடுங்க காட்டி வழியில் தான் நாங்கள் போகிறோம். மாப்போசி ஒரு கட்சியினுடைய தலைவர், சீபா ஆதித்யநாத் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர். 67ல் 2 பேருமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. அவங்கள விரும்பி. காரணம் என்னென்னா, சுயேட்சை சின்னத்தில் நின்று ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம். மாப்போசி எவ்வளோ பெரிய தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், 2 கட்சியினுடைய தலைவர்களே தின்னாங்க. அதனால் இது இன் ப்ராக்டிஸ்.
இல்ல வருங்காலத்துல அப்படி ஒரு நிலைக்கு போவீங்களா? ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்ப அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. வந்து மக்கள் நீதி மையம் அதனாலேயே வந்து விலகி நின்னு ஆதரவு மட்டும் கொடுக்குறோன்ற நிலைமைக்கு அவங்க போறாங்க. சோ எல்லாரையும் அது ஒரு அரவணைத்து காரணம். போகக்கூடிய திமுக சில பேரை விட்டுட்டு போறது திமுக அப்படிங்கிறது மட்டும் நாங்க யாரையும் கம்பல் பண்ணி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இல்ல அப்படி கம்பல் பார்த்தா பண்ணதுனால தானே இல்ல, அவர் அப்படி பார்த்தா- மாணி கமல்ஹாசன் அவர் வந்து இல்ல என்னால சின்னம்னால நிக்க முடியாது அது ரொம்ப தெளிவா சொன்னாரே சார். எல்லாம் தவறான நீங்களும் இருந்தீங்களே அந்த பிரஸ் நான் அதெல்லாம் அப்படி சொல்லலையே அவரு. சொன்னாரே. நாங்க வந்து தனிப்பட்ட அறிக்கையில கொடுத்திருந்தாரு சின்னம் காரணமாக இல்ல சீட்டு தொகுதி பங்கீடு காரணமாக நம்பர் ஆஃப் தொகுதி சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க அதெல்லாம் வந்து இன்கரமர ப்ரொசீடிங்ஸ். அதை நான் சொல்ல வேண்டிய போகுது, தலைவருடைய அனுமதி இல்லாமல் சொல்ல முடியாது. காரணம் நான் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தவன். ஆமா, அதனால so many டாக்ஸ் வருது. அவர் ரொம்ப ஜென்டலாக ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு. அவருடைய கன்சென்ட்டோட தான், அவருடைய இதோட தான் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்கள்லாம் கற்பனை பண்ற மாதிரி அப்படி இல்லை. இல்ல சார், அப்ப சிறிய கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க கூடாதுன்னு நினைக்குதா? தன்னோட கூட்டணித்து பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு கிடைக்காது. யாரையும் கம்பல் பண்ணல, அவங்கள தானே கேட்குறாங்க. நான் சொன்னேன் மாப்போசி மிகப்பெரிய தேசிய தலைவர் அவர். அவரே வந்து உதயசூர்யா நிற்பேன்னு சொன்னார். ஆதித்யநாதே சொன்னார், அண்ணா கம்பல் பண்ணலையே. சரி, அவங்களே விருப்பப்படுமோ கொடுத்தாரு. அவங்க வந்து வேட்பாளராக நிற்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. சுயேட்சை நிற்கிறவங்களுக்கு சுயேட்சை சின்னம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எங்கேயாவது தேடணும். ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் முன்னாடி வந்துடும். சரி, இதெல்லாம் so many advantages அது. ஒரு ரெக்கக்னைஸ் பார்ட்டி ஒரு நிற்கிறதுக்கும் முதல்ல வந்து ஆல்ரெடி ஆல்ஃபபெட்டிக்கலாக வர்றதுக்கு அடுத்து ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வரும். சுயேட்சையான எங்கன்னா தான் தேடணும். அதெல்லாம் so many ப்ராப்ளம்ஸ் இருந்தார். அதனால் ஜெயிக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்க வாலண்டியர் தான் சொல்கிறாங்களே வழியே. போன வாட்டி கூட நம்ம திருமாவளவன் வந்து நின்னாரு, நாங்கள் வேலை செஞ்சோம், 4 தேர்தலும் ஜெயிச்சு பார்ட்டிக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போ சிம்பிள் நிற்கிறாரு. ஒரு 0.5% வாக்க வச்சிருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்ததன் பின்னணியில பிளஸ் ராஜ்யசபா கொடுத்ததுல என்ன தந்திரம், என்ன வியூகம் இருக்கு சார்? அது தேவை எங்களுக்கு, நாங்கள் தேவைன்னு நினைச்சோம், பண்ணிக்கிட்டோம். அது நான் நோபடி கேன் கொஸ்டின். இல்ல அது என்ன மாதிரியான ரிசல்ட் அதெல்லாம் உங்களுக்கு அது வந்து தட் இஸ் நன் ஆஃப் அதர்ஸ் பிஸ்னஸ். இட் இஸ் அவர் ஓன் பிஸ்னஸ். நாங்கள் யாருக்கு ஒன்றா கொடுப்போம், யார் ஒன்றும் எடுத்துப்போம். சரி, அது நோபடி ஹேஸ் தி ரைட் டு கொஸ்டின். இட் இஸ் பியூர்லி வெஸ்டட் வித் அவர் லீடர் சரி, அண்ட் தி பார்ட்டி கன்சர்ன். நாங்கள் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். அந்த கொஸ்டின் வந்து யார்? நாங்கள் தான் எங்கள் கட்சிக்காரர் கேடுறதான் கேட்கணும். அவன் கொஸ்டின் பண்ணால் சொல்லுவோம். சரி, நோ, மற்றவங்களும் லோக்கல் ஸ்டடியே கிடையாது இந்த கொஸ்டின். சரி. இப்போ அந்த கூட்டணியில் இருக்க இந்த இழுபறி காரணமாக ரொம்ப குழப்பத்தில் இருக்கும். இதனால் விசிக இங்கே நிற்கல, நான் நிற்கிறேன், இப்படி அவருக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறதா திமுக மறைமுகமாக? ஏன்னா முறை சொல்லுங்க, எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் இது தான். யாரையும் அழுத்தி அழுத்தம் படுத்துறதுக்கு பழக்கம் திமுக கிடையாது. அப்படின்னா கைட்டி விட்டுட்டு போவோம், என்ன அழுத்தம் கொடுக்கணுன்ட்டு. எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு தேவையில்லை, நீ போன்னு கைட்டி விட்டுட்டு போயினேங்கிறோம். சரி, இதுக்கு என்னத்து அழுத்தம் கொடுக்கறது? அவுத்து விட்டுட்டே போவோம், அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கடைசியாக வந்து முதல்வர் ரொம்ப மதிக்கக்கூடிய இன்னொரு முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள், அவர் சொல்றாரு பிஜேபி வளர்ந்துடும் அப்படின்றதுக்காக காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது தற்கொலைக்கு சமானம் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கரையேறோம்? அவங்க மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை. எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறாரோ அதுதான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது போன எலெக்ஷன்லையும் நடந்தது, இந்த எலெக்ஷன் நடந்தது. சரி, போன முறையும் நடந்தது, இந்த தேர்தல் இப்போ மட்டும் வச்சுக்கிட்டு அது கேட்கலாம். போன தேர்தலில் நடந்தது, இந்த தேர்தல் நடந்தது. 2 பேருக்கும் ஒன்றா தான் தேர்தல் நடந்தது. அன்றைக்கி இருந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். ஆனால் அன்றைக்கி அப்ரூவ் பண்ணாலும் இன்றைக்கி அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.